வேதத்து கேள்வியிலாதது போதத்து கணவுணதன் சீசத்து தூரமில்லாதது கதிய நீதித்து தேடறினது ஆதித்த காயவுணதது வேகத்து தீய வேகாதது சூடக ஆனம் வாரத்துக்கே ஆவியாதது காதத்து பூவியலானது வாதத்து பேரொழியானது மகமூ ஊரு மாயது காயமதாகதீதற்கு தூரமதாகிய வாழே சர்க்காரமதாகி முருகா காயமதாகும் முருகாச்சரணம் முருகாச்சரணம் முருகாச்சரணம். கோதில் பக்தாரோடு மாதவர் சீல சித்த ஆதியர் சூழ்தரு கோல குற்றாலம் உலாவிய பெருமாள் வாழும் திருக்குற்றால தரிசனத்தை நாம் இப்போது தரிசிக்கப் போகிறோம். இறைவன் குற்றாலநாதர், குறும்பலா ஈசர், திரிகூடாசலபதி, திரிகூடால ஈஸ்வரர் என பல திருநாமங்கள் பெற்றவர். இறைவி குழல் வாய் மொழி அம்மை, வேணு வாக்கு வாகினி என்ற திருநாமம், தலமரம் குறும்பலா, தீர்த்தம் வட அருவி, சம்பந்தர் பாடல் மற்றும் பலர் பாடல் பெற்றது. இறைவனுக்குரிய பஞ்ச சபைகளுக்குள் இத்தலம் சித்திர சபை. இத்தலத்தை பற்றி பாடியவர்களில் சிலர் பட்டினத்தார், மாணிக்கவாசகர், அருணகிரிநாதர். அப்பர் தாம் பாடிய திரு அங்கமாலையில் இந்த தலத்தை பற்றி குறித்துள்ளார். மேலகரம் திரிகூட ராசப்ப கவிராயர் அவர்கள் இத்தலத்திற்கு தலபுராணம் இயற்றியிருக்கிறார் மற்றும் குறவஞ்சி முதலிய பிரபந்தங்களும் பாடியுள்ளிருக்கிறார். இத்தலத்தின் அருகில் இளஞ்சி, பண்பொழி முதலிய முருகன் ஸ்தலங்கள், தென்காசி சிவஸ்தலமும் உள்ளன. இங்குள்ள திருக்கோயில் சங்கு வடிவில் அமைந்துள்ளது. சிறிய ராஜகோபுரம் முக்கலசங்களுடன் முகப்பில் காட்சி தருகிறது.
கழித்து படிகள் ஏறி 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமையான குற்றாலநாதர் கோயிலுக்குள் நுழைந்தால் மிக விசாலமான மண்டபம் உள்ளது. தூண்களின் வரிசை அமைப்பு அழகு மிக்கதாக விளங்குகின்றன. இக்கல் மண்டபம் வசந்த மண்டபம் என்று அழைக்கப்படுகிறது. மண்டபத்தின் நடுவில் உயர்ந்த யாகசாலை மேடையும் ஒரு மூலையில் தீர்த்தவாரி மண்டபமும் உள்ளன. நுழைவு வாயிலில் இருபுறமும் உள்ள அம்பல விநாயகரையும் ஆறுமுக சுவாமியையும் வணங்கி உள்ளே நுழைந்தால் நேரே மூலவர் சந்நிதி தெரிகிறது. அலங்கார மண்டபம் நுழைந்து வலமாக சுற்றி துவாரபாலகரை கடந்து மிக குறுகலான பிரகாரத்தை வலம் வரும் போது அதிகார நந்தி, சூரியன், கும்பமுனி மற்றும் அருட்சத்தியர், எதிரில் கோஷமூர்த்தங்களாக தட்சிணாமூர்த்தி, விநாயகர் முதலிய சன்னதிகளை தரிசிக்கிறோம். பஞ்சபூத லிங்கங்களும் சுப்பிரமணியர், சனி பகவான் சன்னதிகளும் உள்ளன. கருவறை சுவரில் வெளிப்பிரகாரத்தில் கல்வெட்டுகள் உள்ளன. கோயில் சுற்றளி பிரகாரத்தில் பிற்காலத்தில் அமைக்கப்பட்டதென தெரிகிறது. மகா மண்டபத்தில் வலபால் நடராஜர் திருமேனி உள்ளது. மூலவர் சிவலிங்க திருமேனி மிகச் சிறிய லிங்கம். அகத்தியரால் சிவத்திருமேனியாக மாற்றப்பட்டது ஆதலின் திருமேனியின் மீது அகத்தியரின் 5 விரல்களும் பதிந்துள்ளன. திருமால் திருமேனியை சிவத்திருமேனியாகவும், ஸ்ரீதேவியை குழல்வாய் ஒளி அம்மையாகவும், பூதேவியை பராசக்தியாகவும் மாற்றியதாக ஐதீகம். சுவாமி கிழக்கு நோக்கியுள்ளார். சுவாமிக்கு வலப்பால் அம்பாள் குழல்வாய்மொழி சன்னதி உள்ளது. இதுவும் கிழக்கு நோக்கிய சன்னதியே. படிக்கட்டுகள் ஏறி உள்ளே நுழைய வேண்டும். நுழைவு வாயிலில் உள்ள வாயில் தூணில் உள்ள கல்வெட்டு குறிப்பொன்று அம்பாள் திருக்கோயில் திருப்பணி கொல்லம் ஆண்டு 1108 பூர்த்தி செய்யப்பட்டு தேவகோட்டை காசி விஸ்வநாத செட்டியார் அவர்களால் மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட செய்தி தெரிவிக்கிறது. விசாலமான சன்னதி, வலப்பால் பள்ளி அறை, அம்பாள் நின்ற கோலம். உள்பிரகாரத்தை வலம் வரும்போது கைலாசநாதர், துர்க்கை சன்னதிகள் உள்ளன. அம்பிகையை வழிபட்டு வெளிவந்து வலமாக வரும்போது தலமரமான குறும்பலா உள்ளது. அதற்கு எதிரில் பிரகாரத்தில் ஆதி குறும்பலா மரத்தின் கட்டைகள் பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளன. அதை அடுத்து 63 திருமேனிகள், நன்னகர பெருமாள் சன்னதி, பாபவிநாசர், உலகாம்பாள், நெல்லையப்பர், காந்திமதி, நாரும்புநாதர், சங்கரலிங்கநாதர், பால்வண்ணநாதர், ஒப்பனை அம்பாள், சொக்கலிங்கர், ஐயனார், ஐயப்பன், மதுநாதேஸ்வரர், அறம் வளர்த்த நாயகி சன்னதிகள் காணப்படுகின்றன. எதிர்ப்புறத்தில் அருவியை பார்க்கும் இடத்தை குறித்துள்ளனர். அங்கிருந்து பார்த்தால் பேரருவி வீழ்வது தெரிகிறது. எதிர்ப்புறத்தில் அருவியை பார்க்கும் இடத்தை குறித்துள்ளனர். அங்கிருந்து பார்த்தால் பேரருவி வீழ்வது தெரிகிறது. சோழலிங்கம், அகத்தியர், வாசுகி, மகாலிங்கம், சகசிரலிங்கம் முதலியனவையும் தரிசிக்கலாம். வலமாக வரும்போது அகத்தியரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக சொல்லப்படும் பராசக்தி பீடம் உள்ளது. அங்கு மாமேறு உள்ளது. பைரவர் சன்னதி உள்ளது. குற்றாலமலை 5134 அடி உயரம். வட அருவி 288 அடி உயரத்திலிருந்து வீழ்கிறது. மகுடாகம முறைப்படி பூஜைகள் நடைபெறுகின்றன. இத்திருத்தலத்தில் இத்திருக்கோயிலில் தை மகம், தெப்போற்சவம், மார்கழி திருவாதிரை, சித்திர விசு முதலிய உற்சவங்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. 1963 கும்பாபிஷேகம் செய்யப்பட்டுள்ளது.
சித்திர சபை கோயிலுக்கு பக்கத்தில் தனி கோயிலாக உள்ளது. எதிரில் தெப்பக்குளம், நடுவில் மணிமண்டபம். சபா மண்டபத்தில் நுழைந்தால் குறவஞ்சி சிலைகளின் அருமையான காட்சி. கீழே கல்பீடம், மேலே முன்மண்டபம் மற்றும் மரத்தால் ஆனது. விமானம் செப்புத்தகடு, 8 கலசங்கள் உச்சியில். சித்திர சபையின் வெளிச்சுற்றில் ஊர்த்தவத்தாண்டவம், பத்ரகாளி, முருகன், சூரபத்மன், சிங்கமுகன், தாரகன், மன்மதன், ரதி ஆகிய உருவங்கள் வண்ணத்தால் எழுதப்பட்டுள்ளன. முன் மண்டபத்தின் உட்புறத்தில் மேற்புறத்தில் உள்ள கொடுங்கைகளின் அழகு கண்டு இன்புறத்தக்கதாக விளங்குகிறது. சபையின் உள்சுற்றில் துர்க்கையின் பல்வேறு வடிவங்கள், வீரபத்திரர், கஜேந்திர மோட்சம், திருவிளையாடல் புராணம் வரலாறுகள், 63 உருவங்கள், பத்மநாபரின் கிடந்த கோலம், இரணிய சம்ஹாரம், பைரவரின் பல்வேறு உருவங்கள், சனீஸ்வர பகவான் ஆகியவை வண்ணங்களால், மூலிகை வண்ணங்களால் எழுதப்பட்டுள்ளன. இவை காலப்போக்கில் அழியாமல் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. சபையின் உள்ளே சித்திர சபையாதலின் நடராஜ பெருமான் உருவம் சிவகாமி அம்மையுடன் தேவர்கள் தொழுமாறு அழகாக வண்ணத்தில் சித்திரமாக வரையப்பட்டுள்ளன. பார்வதி கல்யாண சிற்பமும் அழகே அழகு. மரத்தூபியில் கண்ணாடி வைக்கப்பட்டுள்ளது. குற்றாலநாதர் அகத்தியருக்கு காட்சி தந்தது. சுப்பிரமணியரின், விநாயகரின் பல்வகை சிற்பங்கள் முதலான ஏராளமான சிற்பங்கள் இச்சபையில் உள்ளன. இச்சபை கிழக்கு நோக்கி உள்ளது. உள்ளே இருக்கும் நடராஜ சிற்பம் தெற்கு நோக்கி உள்ளது. ஆலயம் பெரும் விழாவில் 8ஆம் திருவிழாவில் நடராஜர் ஆலயத்தில் இருந்து இச்சபைக்கு எழுந்தருளி பச்சை சாத்தி ஆஸ்தானம் திரும்புவது வழக்கமாக உள்ளது. இச்சபை 22/1/1961 கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு தற்சமயம் 16/9/2013 கும்பாபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறது. இத்தலம் சுற்றுலா தலமாதனில் இங்கு ஏராளமான சத்திரங்களும் உணவு கடைகளும் விளங்குகின்றன. இந்த கோயிலில் 89 கல்வெட்டுக்கள் படியெடுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் இருந்து நீட்டல் அளவைகோல் சுந்தரபாண்டியன் கோல் என்ற பெயரால் வழங்கியமை தெரிகிறது. குற்றமற்ற அடியார்களுடன் சிறந்த தவ ஒழுக்கம் நிறைந்த சித்தர் முதலானோர் வலம் வரும் அழகிய குற்றாலத்தில் உறையும் பெருமாளே, நான்மறைகளை கேட்பதன் மூலம் அறிய முடியாததும், உலகை அறியும் பாச ஞானத்தாலும் தன்னை அறியும் பசு ஞானத்தாலும் பதியாகிய பரம்பொருளை அறிய முடியாததும், ஜீவான்மாவை விட்டு சிறிது தூரம் கூட விலகி இல்லாததும், நற்கதி அடைய விரும்புகிறவர்கள் பகுத்தறிவு கொண்டு தேட முடியாததும், கதிரவனின் வெயிலால் சூட ஏறாததும், காட்டு நெருப்பின் கடும் உஷ்ணம் கொண்ட தீயாலும் வேகாததும், காற்றினாலும் தன் ஒளி அணைய பெறாததும், 10 மைல் தூரம் நறு மணம் வீசும் மலருக்கு ஒப்பாததும், ஜகஜோதியானதும், ஆணவமலம் மாயமாகிய உடம்புடன் கூடிய கர்வம் சினம் கொண்ட தீயவர்க்கு வெகு தொலைவில் உள்ளதுமாகிய ஞான செல்வத்தை உபசார பொருளாக தான வஸ்துவாக, ஞான செல்வத்தை உபசார பொருளாக தான வஸ்துவாக முருகா இனி நீ தர வேண்டும் என்கிறார் நமது குருநாதர் அருணகிரிநாதர். மேலும் கொலைத் தொழிலில் உரைப்பேறிய புத்தியை திருத்தி இப்படி கொலை புரிவது மிகவும் கொடூரமானது என்று திருப்பி அன்புடன் நல்ல புத்தி சொன்ன போதிலும் விளங்கும் நற்கதியை நாடாதவர்கள்
நாடறியும்படி பிரத்யக்ஷ கொடிய பிணி அனுபவித்து தாங்கொணா துன்பம் அடைந்து அப்போதும் கெட்ட புத்தி நீங்காமல் கேடு அடைந்து தடுமாறும்படி அவர்களை வருத்துபவனே, பெண் பித்தன் போல வேட உருவத்தை எடுத்து காட்டு வேடவரின் கூட்டத்தின் நடுவிலே வீட்டிற்கே குடியாக வந்த முருகோனே, குற்றமற்ற அடியார்களுடன் சிறந்த தவ ஒழுக்கம் நிறைந்த சித்தர் முதலானோர் வலம் வரும் அழகிய குற்றாலத்தில் உறையும் பெருமாளே, ஆணவமலம் மாயமாகிய உடம்புடன் கூடிய கர்ப்பமும் சினமும் கொண்ட தீயவருக்கு வெகு தொலைவில் உள்ளதும் ஆகிய ஞான செல்வத்தை உபதேசப் பொருளாகி ஞான செல்வத்தை உபசார பொருளாக தான வஸ்துவாக நீ உபதேசித்து அருள வேண்டும் முருகா. கோலக்குற்றாலம் மேவிய கோலக்குற்றாலம் உலாவிய பெருமாளே, சரணம் சுவாமி, சரணம் சுவாமி, சரணம் சரணம் சுவாமியே சரணம். குற்றமற்ற அடியார்களுடன் சிறந்த தவ ஒழுக்கம் நிறைந்த சித்தர் முதலானோர் வலம் வரும் அழகிய குற்றாலத்தில் உறையும் பெருமாளே, நான்மறைகளை கேட்பதன் மூலம் அறிய முடியாததும் உலகை அறியும் பாச ஞானத்தாலும் தன்னை அறியும் பசு ஞானத்தாலும் பதியாகிய பரம்பொருளை அறிய முடியாததும் ஜீவான்மாவை விட்டு சிறிது தூரம் கூட விலகி இல்லாததும் நற்கதி அடைய விரும்புகிறவர்கள் பகுத்தறிவு கொண்டு தேட முடியாததும் கதிரவனின் வெயிலால் சூட ஏறாததும் காட்டு நெருப்பின் கடும் உஷ்ணம் கொண்ட தீயாலும் வேகாததும் காற்றினாலும் தன் ஒளி அணைய பெறாததும் 10 மைல் தூரம் நறு மணம் வீசும் மலருக்கு ஒப்பாததும் ஜலஜோதியானதும் ஆணவமலம் மாயமாகிய உடம்புடன் கூடிய கர்வம் சினம் கொண்ட தீயவர்க்கு வெகு தொலைவில் உள்ளதுமாகிய ஞான செல்வத்தை உபசார பொருளாக தான வஸ்துவாக ஞான செல்வத்தை உபசார பொருளாக தான வஸ்துவாக முருகா இனி நீ தர வேண்டும் என்கிறார் நமது குருநாதர் அருணகிரிநாதர். மேலும் கொலைத் தொழிலில் உரைப்பேறிய புத்தியை திருத்தி இப்படி கொலை புரிவது மிகவும் கொடூரமானது என்று திருப்பி அன்புடன் நல்ல புத்தி சொன்ன போதிலும் விளங்கும் நற்கதியை நாடாதவர்கள் நாடறியும்படி பிரத்யக்ஷ கொடிய பிணி அனுபவித்து தாங்கொணா துன்பம் அடைந்து அப்போதும் கெட்ட புத்தி நீங்காமல் கேடு அடைந்து தடுமாறும்படி அவர்களை வருத்துபவனே, பெண் பித்தன் போல வேட உருவத்தை எடுத்து காட்டு வேடவரின் கூட்டத்தின் நடுவிலே வீட்டிற்கே குடியாக வந்த முருகோனே, குற்றமற்ற அடியார்களுடன் சிறந்த தவ ஒழுக்கம் நிறைந்த சித்தர் முதலானோர் வலம் வரும் அழகிய குற்றாலத்தில் உறையும் பெருமாளே, ஆணவமலம் மாயமாகிய உடம்புடன் கூடிய கர்ப்பமும் சினமும் கொண்ட தீயவருக்கு வெகு தொலைவில் உள்ளதும் ஆகிய ஞான செல்வத்தை உபதேசப் பொருளாகி ஞான செல்வத்தை உபசார பொருளாக தான வஸ்துவாக நீ உபதேசித்து அருள வேண்டும் முருகா. கோலக்குற்றாலம் மேவிய கோலக்குற்றாலம் உலாவிய பெருமாளே, சரணம் சுவாமி, சரணம் சுவாமி, சரணம் சரணம் சுவாமியே சரணம்.